மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு தான். உங்களுக்கு யூடியூப் பற்றின சந்தேகங்கள், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நினச்சிங்கனாலும், உங்களுக்கு ஆட்சன்ஸ் பிரச்சனை, மானிட்டேஷன் பிரச்சனை, யூடியூப் சம்மந்தமாகவோ என்ன பிரச்சனைனாலும், உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் பிரச்சனைனாலும் நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ கிடையாதுங்க, இலவசம் கிடையாது. பணம் கொடுத்தால் மட்டும்தான் சொல்லி தருகிறேன். நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடுவோமா? சரி, இன்றைக்கி வந்து ஒரு ஒரு விசித்திரமான பிரச்சனை. இது வந்து எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் சேனலுக்கு வந்த பிரச்சனை. நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து யூடியூப்பில் நல்லா நம்ம வந்து எதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசையில் உள்ளே வருவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் போட ஆரம்பிப்போம். சில பேர் வந்து நமக்கு கமெண்ட் போட ஆரம்பிப்பாங்க. அந்த கமெண்ட்டுகள் வந்து டெய்லி அவங்க போடும்போது நம்ம போய் திருப்பி போடுவோம். நம்ம சேனலுக்கு வந்து போடுறாங்க, நம்ம போய் திருப்பி போய் அவங்கள போய் போடுவோம் அப்படின்ட்டு போடுவோம். ஃபஸ்ட்டு இது முதல் தப்பு. உங்களுக்கு யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க. நான் வந்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கமெண்டில் முந்தி சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த சப்ஸ்கிரைப்ன்ற வார்த்தை கமெண்டில் போட்டாலே அந்த கமெண்ட் வந்து ஹைட் ஆகி போயிடும். சரிங்களா? அப்போ அதுக்கு பதில் என்ன மாற்ற ஆரம்பித்தாங்கன்னா, கிஃப்ட்டு. நான் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டேன், கிஃப்ட்டு பாக்ஸ் போட்டு, நீங்களும் எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படிம்பாங்க. சரின்ட்டு இந்த மாதிரிலாம் வரும், பிரச்சனைகள் வந்து வரும். நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஐடியிலேருந்து நிறைய சேனலை நிறைய வீடியோஸு பார்க்காதீங்க. சரியா? அது வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேர் நம்ப மாட்டாங்க. அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஐடி வச்சுக்கோங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா கண்டிப்பாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மெயில் ஐடி வேணும். இது எதுக்குன்னா ரெக்கவரி இமெயில் ஐடி. சப்போஸ் உங்கள் சேனல் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால உங்கள் மெயில் ஐடியோடு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்கள் ரெக்கவரி மெயில் ஐடி கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 ஒரே ஃபோனில் இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதனால் உங்கள் வீட்டில் வேறு ஒருத்தவங்களுடைய மெயில் ஐடியை கூட நீங்கள் ரெக்கவரி இமெயில் ஐடியாக கொடுத்து வைக்கலாம். சப்போஸ் உங்கள் சேனல் ஏதாவது ஒரு ஃபோனே தண்ணிக்குள்ளே வந்துருச்சு, உடஞ்சி போச்சு அப்படின்னா ரெக்கவரி இமெயில் ஐடி அவங்க ஃபோன் மூலிமா கொடுத்து ரெக்கவரி மெயில் ஐடி மூலிமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மெயில் ஐடி தேவைப்படுது. 2வது, நீங்கள் அடுத்தவங்க சேனலில் நிறைய போய் பார்ப்பீங்க இல்லையா? பார்க்கலாம், தப்பு இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப் கற்றுக் கொடுக்குறோம், இது ஒரு முக்கியமானது. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, இது நம்ம பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓயாமல் இப்படி ஷார்ட்ஸ் தள்ளி 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 நிறைய பார்ப்பாங்க. இது பிரச்சனை வருமானா? இது மூலிமா பிரச்சனைகள் வராது, வாய்ப்புகள் கொஞ்சம் குறையலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்தது வேறு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேனல் ஆரம்பித்த போது இப்படி தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூடியூப்பில் நம்ம கமெண்ட் போடுறாங்க, நம்மளும் திருப்பி கமெண்ட் போடுவோம், நம்மளும் திருப்பி அவங்க சேனல் போய் பார்ப்போன்னு பார்க்க போனது. நட்புகள் உருவாகும். என்ன ஆகும்? நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஆரம்பிக்கும், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழித்து கமெண்ட் அவங்களுக்கு போட்டு 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 ஃபோன் நம்பர் கொடுக்குற அளவுக்கு போயிடும். அப்போ நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் ஆயிடுவோம்னு நினைப்போம். ஃப்ரெண்ட்ஸுகள் ஆன பிறகு என்ன ஆகும்னா போட்டி வரும், அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வரும். நம்மளை விட அவங்களுக்கு நல்லா வீஸ் போதே அப்படின்ட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம். இல்லைன்னா உங்கள் சேனலை பற்றி அவங்க எதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க அப்படிம்பாங்க. நான் வந்து சேனல் ஆரம்பித்தப்ப ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே இயங்குச்சுங்க. அந்த குரூப்லேருந்து நான் வெளியில் வர்றது நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் என்கிட்ட கேட்காமே என் நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சேலத்தில் ஒரு குரூப்பு வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த குரூப்புக்குள்ளே ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. அத்தனை பேரோட வீடியோவும் நம்ம பார்க்கணும். அத்தனை பேர் திருப்பி நமக்கு பார்ப்பாங்களாம். நான் இப்போ ஐயோ இப்போ இத்தனை பேர் நம்ம வீடியோ நம்ம பார்த்துருந்து நம்ம பிள்ளை குட்டியில் யார் பார்ப்பான்ட்டு நான் வந்து ஒருத்தவங்க லைவுக்கு போனேங்க. அந்த குரூப்பில் ஒருத்தவங்க லைவுக்கு போய் என்ன யாரையுமே காணோம் அப்படின்னு கேட்டேன்னா, எங்கே யாரையுமே காணோன்னு கேட்ட ஒரு வார்த்தைக்காக அந்த குரூப்லேருந்து என்னை தூக்கிக்கிட்டாங்க. சப்பா கும்பிடு போட்டேங்க நெசமாவே. ஆனால் நம்மளை ஒரு குரூப்லேருந்து நம்ம தூக்குறாங்கன்னா அது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கான நான் கேட்டேன், நீங்கள் வந்து ஒருத்தவங்க லைவில் போய் எங்கே யாரையுமே காணோன்னு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னாது. இதெல்லாம் ஒரு காரணமாடா? இது வந்து குழம்புல உப்பு இல்லைன்ட்டு கல்யாணத்தை நிப்பாட்டின மாதிரி. சரி ரைட்டு, அதுலேருந்து அந்த குரூப்லேருந்து வெளியில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னுமுமே அந்த குரூப்பில் உள்ள யாருமே முன்னேறவே இல்லைங்க.
அதில் வந்து வெளியில் வந்ததுனால என்னவோ கடவுள் என்னை தப்பிச்சு மாட்டிச்சுன்னு வாங்கி கொடுத்தாருன்னு நினச்சேன். அது மாதிரி குரூப்பில் சேருகிறு அப்படின்னு சொன்னாங்கன்னா யார் குரூப்லேயும் சேராதீங்க. இதுதான் இதை கடைசியாக முக்கியமான பாயிண்ட்டு இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். என்ன ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே போட்டி பொறாமை வரும். அப்போ என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலையா மற்ற 2 பேர் சேர்ந்துக்கிடுவாங்க. சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரை டார்கெட் பண்ணுறது, அவங்கள பற்றி அவங்கவுங்க சேனலில் வந்து வீடியோவாக போட்டு லைவில் போட்டு வையிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னை பற்றி வைகிறாங்கல்ல, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இது அவங்களும் பார்த்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது, நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அந்த பிரச்சனைலாம் நான் வந்தாங்க. அப்போ என்னை பற்றி திட்டுறாங்கன்ட்டு நான் என்ன பண்ணேன், என் ஃபோனில் இருந்து 2 ரிப்போர்ட் அடித்தேன் அந்த லைவுக்கு. அவங்க வந்து ஹேட்ஃபுல் ஸ்பீச், வைலண்ட் ஸ்பீச், செக்ஸுவல் ஸ்பீச் அப்படின்ட்டு ஒரு 2 ரிப்போர்ட் அடிச்சு விட்டேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க மூலியமாகவும் அவங்க ஃபோன்லேருந்து ரிப்போர்ட் அடிச்சு விட்றது. விட்டோடனே என்னாச்சு, என்னை பற்றி திட்டிக்கிட்டு இருந்தாங்களே அந்த லைவ் காணாமல் போயிடுச்சு. சந்தோஷப்பட்டேன். மறுநாள் என்னை பற்றி பேசினாங்க, மறுநாளும் ரிப்போர்ட் பண்ணேன், மறுநாளும் அந்த லைவ் காணாமல் போச்சு. அப்போ நினச்சேன், நம்மளை பற்றி திட்டுனாங்கன்னா நம்ம ரிப்போர்ட் அடித்தா நம்மளை அந்த லைவ் காணாமல் போயிடும் போல் அப்படின்னு. ஆனால் அதுக்கு அடுத்து தாங்க உண்மையான ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நான் ரிப்போர்ட் பண்ணதுனால என் சேனல் ப்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எனக்கு அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் பண்ணி என் சேனல் வந்து ப்ரீஸ் ஆயிடுச்சு. 2 விஷயம். ஒன்று, நம்ம ஒருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ணாலும் நம்ம சேனல் ப்ரீஸ் ஆகும். நம்ம யாருக்காவது ரிப்போர்ட் பண்ணாலும் நம்ம சேனல் ப்ரீஸ் ஆகும். அது வந்து ஒரு ரெக்கவர் ஆகி வர 3 மாதம் ஆச்சு. 90 நாள் ஆயிடுச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு. அதுக்கு எந்த ஒரு மெயிலும் வராது. யூடியூப்பில் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் எந்த ஒரு மெயிலுமே வராது. மெயில் வரக்கூடியது வந்து இந்த சைல்டு அப்யூஸ்ம்பாங்கள்ல அப்படின்ட்டு. அதாவது லைவ் போட்டிங்க அப்படின்னா லைவில் வந்து குழந்தைங்கள காமிச்சா மட்டும்தான் உங்கள் லைவ் கட் ஆகி அதுக்கான மெயில் வந்து உடனடியாக வரும். லைவில் போய் நீங்கள் யாரையாவது திட்டிக்கிட்டு இருந்தாலோ யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலோ உங்கள் லைவுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க தான். 15 வயசு எத்தனை மேஜராகவே இது அவங்க ஏஜே அட்டன் பண்ணியிருந்தாலும் 15 வயசுக்கு உட்பட்டவங்க குழந்தைங்களாம் யூடியூப் பொறுத்த வரைக்கும். அவங்க முகம் வந்து குழந்தைங்க மாதிரி இருந்தாலே அது வந்து லைவ் தூக்கி விட்டுரும். அது மாதிரி நீங்கள் தனியாக தான் காட்டக்கூடாது, உங்கள் கூட வச்சு காட்டலாம். அதனால் இது தாங்க முக்கியமாக நான் சொல்ல வந்தது. தயவு செஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் பிரச்சனைன்னு வந்தாங்க. அவங்க சேனலில் போய் நான் பார்த்தேன். அவங்க சேனல் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் மெயிலில் செக் பண்ணி பார்த்தேன். அதில் தான் வந்து அவங்க வந்து சில சேனல்களுக்கு வந்து ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. தெரியாமல் அடிச்சிருப்பாங்களா தெரிஞ்சான்னு தெரியல. ஒரு 3 இருக்கும்னு நினைக்கிறேன். 3 ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. அடித்து 7 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் அந்த 7 நாள் வியூஸ் போலேன்றதுனால என்கிட்ட வந்தாங்க. ரிப்போர்ட் பண்ணதுனால தான் அந்த பிரச்சனை வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். மேக்ஸிமம் இப்போலாம் 1 மாதத்துலேயே ரெக்கவர் ஆகிடுது. நாங்கள் ஆரம்பிச்சிருக்கும் போதெல்லாம் 3 மாதம் 90 நாள் எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் ஒரு 20 நாள் அவங்களுக்கு ரெக்கவர் ஆயிரும் அப்படின்ட்டு சால்வ் பண்ணி கொடுத்தாச்சு. இதே மாதிரி தான் நீங்களும் தயவு செஞ்சு யாருக்கும் எதுவும் பண்ணாதீங்க, மாற்றிக்கோங்க. பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் யூடியூப்குள்ளே வர்றாங்க. பிழைச்சி போட்டு நம்மளை பேசுகிறதுனால ஏதாவது ஒன்றுனா அது கடவுள் பார்த்துக்குருவாருன்னு விட்டுருங்க. யாருக்கும் ரிப்போர்ட் அடிக்காதீங்க, உங்களுக்கு யாரும் அடிக்க வேண்டாம் தயவு செஞ்சது தான். ஓகே, இந்த ஒரு லைவ் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பாயிண்ட் கொடுங்க. கமெண்ட் பண்ணுற இடத்த இப்படி செட் பண்ணிங்கன்னா ஹைபு வரும், கொடுங்க தயவு செஞ்சு. டாட்டா பாய்.